அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் பயிற்சி மையம். இப்ப டிஎன்யூஆர்பி 2026 அதாவது சப் இன்ஸ்பெக்டர் பிசிக்கும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் வந்து நம்ம ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்றோம். இப்ப எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. இப்ப நான் குரூப் டில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க குரூப் டின்னு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இந்த நம்பர் தான் 7904182924 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் டிஎன்யூஆர்பி எஸ்ஐக்கு ஜாயின் பண்ண போறேன் இல்ல பிசிக்கு ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் உடைய டீட்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆல்ரெடி நாம வந்து எல்லாமே போட்டுட்டோம், வீடியோ எல்லாமே போட்டுட்டோம். உங்களுக்கு எப்படி நான் கண்டக்ட் பண்ண போறேன் எல்லாமே வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கோம். இப்ப நாம வந்து ரீசனிங் தான் பார்க்க போறோம். ஆர்எஸ் அகர்வாலை வச்சுதான் உங்களுக்கு நான் டெஸ்டே கண்டக்ட் பண்ண போறேன். இப்ப நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா விடுபட்ட எண்கள், விடுபட்ட எண், தவறான எண், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு நான் பேசிக்ல இருந்து எடுக்க போறேன். எல்லாருமே ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அதை கிளியரா நம்ம எல்லா டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரீசனிங்ல ஒரு 20 டாபிக், மேக்ஸ்ல ஒரு 20 டாபிக், கிட்டத்தட்ட ஒரு 40 டாபிக் வந்து உங்களுக்கு நான் கிளியரா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுல அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருவேன். இப்ப நீங்க இப்ப தவறான எண், விடுபட்ட எண், இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னா சில ரூல் மாதிரி ஒரு 4-5 விஷயம் நல்லா கிளியரா தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு நம்பரை பாக்குறீங்க, அந்த நம்பர் வந்து வர்க்க மூலமா அப்படி இல்லையா கணமான்னு பார்க்கணும். வர்க்க மூலமா கணமா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். வர்க்க மூலம்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு நம்பரை இப்ப 2ன்னு இருக்குங்க, அதே நம்பரால அதே 2ஆல பெருக்கனா கிடைக்கிறது தான் நம்மளுக்கு வர்க்க மூலம். இப்ப 2 × 2 எவ்வளோ 4ன்னு வருதுல்ல, அப்ப 4 தான் வர்க்க மூலம். அப்ப அது மாதிரி பாருங்க. இப்ப அப்படின்னா 2 ஸ்கொயர் இப்படிதான் கொடுப்பாங்க. இது வந்து வர்க்க மூலம். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயரு 9. இது மாதிரிதான் வர்க்க மூலம் தெரியணும். இது உங்களுக்கு எப்படி தெரியும், எவ்வளவு எத்தனை வரைக்கும் தெரியணும் அப்படின்னா 1 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 25 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்லயும் சரி மேக்ஸ்லயும் சரி எல்லா இடத்துலயுமே கை கொடுக்கும். அப்போ வர்க்க மூலம் அப்படின்னா இதுதான். அடுத்தது கணம். இப்ப கணம்னா என்னன்னா, இப்ப கணம் அப்படின்னா இப்ப நான் ஒரு நம்பரை கொடுத்து 2 வாட்டி பெருக்கினா அது வர்க்க மூலம் சொன்னேன். அதே இன்னொரு வாட்டி பெருக்கணும், 3 டைம் கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் கணம், கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 2 4 4 2 8. அப்ப 2 கியூப் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8. அப்ப 3 கியூப் 27, 4 கியூப் 64. இது மாதிரி நீங்க கியூபை பொறுத்த வரைக்குமே 1 கியூப்ல இருந்து ஒரு 10 கியூப் வரைக்கும் நல்லா தெரிஞ்சா போதும். நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து கியூப் எப்படி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறது, ஸ்கொயரை எப்படி ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டோட உங்களுக்கு வீடியோ போடுவோம். அப்ப அதாவது ஒரு நம்பரை பாக்குறீங்க, அது வர்க்க மூலமா இல்ல கணமா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் சொல்றேன் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுடைய சம் போட்டாதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப ஒண்ணும் கிடையாது. அப்ப வந்து 4 9 25 அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டு 49 வேணாம் 121. இப்ப இது மாதிரி கொடுத்துருவாங்க. இப்ப இதை கொடுத்துட்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. இப்ப ஒரு நம்பரை பாக்குறீங்க, அப்ப நம்பரை பார்த்தா உங்களுக்கு அது என்ன தெரியணும், இது ஸ்கொயர்ல இருக்கா கியூப்ல இருக்கான்னு கிளியரா தெரியணும். இப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தெரியணும் அப்படின்னா அதுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணீங்க. இப்ப 4ன்றது 2 ஸ்கொயர், 9 அப்படின்றது 3 ஸ்கொயர், 25ன்றது 5 ஸ்கொயர், 121ன்றது 11 ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஸ்கொயர்ல கீழே எவ்வளவு வேரியேஷன் வருது பாருங்க, 2 3 5 11. புரியுதுங்களா? அப்ப இடையில என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பாருங்க 2 3 5 11 இதெல்லாம் வந்து பகா எண்கள். அப்ப பகா எண்களுடைய ஸ்கொயரை கொடுத்துருக்காங்க. அப்ப நடுவுல என்ன வரும் அப்படின்னா 7 ஸ்கொயர் தான் வரும். ஏன்னா 7 அப்படின்றது ஒரு பகா எண். அப்ப 7 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா 49.
புரியுதுங்களா? அப்ப ஒரு நம்பரை பாக்குறேங்க, ஸ்கொயரா தான் இருக்கு, ஆனா அடுத்தடுத்த ஸ்கொயர் நம்பரை கொடுக்கல. ஆனா கீழே பார்த்தா வேரியேஷன் நிறைய இருக்கா, ஆனா எல்லாம் கொடுத்துக்கிறது என்னன்னா பகா எண்ணுடைய ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு நம்பரை பாக்குறீங்க, அப்ப நம்பரை பார்த்தா என்னது, அது ஸ்கொயரா கியூபா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். இதான் ஃபர்ஸ்ட். அப்ப பார்த்த உடனே தெரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, ஒரு எண்ணை பாக்குறீங்க, அது பகு எண்ணா இல்ல பகா எண்ணா அப்படின்னு முதல்ல நல்லா கிளியரா பார்க்கணும். அப்ப பகு எண் பகா எண். அப்ப இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன் பாருங்க. இப்ப 4 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கிறேன். இப்ப 4ன்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கிறேன்னா, அப்ப இந்த 4 எதெல்லாம் அடிபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆல அடிபடுமா, அதுக்கு அடுத்தது 2ஆல அடிபடும், அதுக்கு அடுத்தது 4ஆல அடிபடும். அப்ப 1ன்றது எல்லா நம்பருக்கும் 1 பொது, அதனால 1 நம்மளுக்கு தேவையில்லை, அதை பொதுன்னே வச்சுக்குவோம். அப்போ 1ன்றது எல்லா நம்பருமே 1ஆல அடிபடும், அதனால 1 நமக்கு எடுக்க தேவையில்ல. அப்ப பாருங்க 2 இருக்கா, அடுத்தது 4 இருக்கு. அப்ப இது மாதிரி 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை, 2க்கு மேற்பட்ட ஒரு நம்பர் வகுக்கப்படுது அப்படின்னா அதுதான் பகு எண். அப்ப 4 அப்படின்றது ஒரு பகு எண். புரியுதுங்களா? இது பகு அப்படின்னாலே பகுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்ப 2க்கு மேற்பட்ட ஒரு நம்பரை வகுக்க முடியும் அப்படின்ற அதான் பகு எண். அப்ப இப்ப 3 எடுத்துக்கங்க. இப்ப 3 அப்படின்ற ஒரு நம்பரை 3 தவிர வேற எதாலுமே வகுக்க முடியாது. அப்ப இது வந்து பகாயன். அப்ப 3ன்றது என்னது, அப்ப பகாயன். அப்ப 3ன்றதுதான் பகாயன். நல்லா தெரியுதுங்களா? அப்ப 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட அது பகு எண். அதே நம்பரால மட்டும் வகுக்க முடியும் அப்படின்னா அது பகாயன். நல்லா புரியுதுங்களா? அப்ப 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 பகா எண் இருக்கு. புரியுதுங்களா? 1ல இருந்து 100 வரைக்கும் 25 பகா எண் இருக்கு. அப்ப பகா எண் எது எது அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். அதை டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்களே கமெண்ட் பண்ணி போடுங்க பார்ப்போம். அப்ப 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குன்னா 25 பகா எண்ணுன்னு இருக்குன்னு. இப்ப நான் வேணா எக்ஸாம்பிளுக்கு 1ல இருந்து ஒரு 10க்குள்ள ஏற்படுங்க. அப்ப இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ன்றது பகு எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இதுதான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப 1ன்றது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்ப 1ன்றது இதை நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இதை அப்படியே கொடுத்து உங்களுக்கு தவறான எண்கள்ல 1 கொடுத்து வெறி பகா எண்ணா கொடுப்பாங்க. அப்ப 1ன்றது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இப்ப நான் சாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப 2ன்றது பகா எண். ஏன்னா 2 வந்து 2 தவிர வேற எதாலுமே வகுப்படாது. அப்ப 2ன்றது பகா எண், 3ன்றது பகா எண், 5ன்றது பகா எண், 7ன்றது பகா எண், அடுத்தது 11 பகா எண், 13 பகா எண், அடுத்தது 17 பகா எண். அதாவது இரட்டைப்படை எல்லாமே பகு எண்ணுங்க. ஏன்னா இரட்டைப்படை எல்லாமே என்னது, 2ஆல வகுப்படும். ஆனா அந்த ஒற்றைப்படையில இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நீங்க எடுக்கணும். அதுல 3ஆம் வாய்ப்பாடுல எல்லாம் சிலது நல்லா வகுப்படும். அப்ப 17 இது மாதிரி. அப்ப இது மாதிரி வந்துகினே இருக்கும். இப்ப 100 வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எழுதி போடுங்க. அப்ப இதுல வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அமைய அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பகா எண்ல இரட்டைப்படை எண் எத்தனை இருக்குன்னு கேட்பான். அப்ப 2 மட்டும்தான் பகா எண்ல இரட்டைப்படை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 மட்டும்தான் பகா எண்ல என்னது, இரட்டைப்படையில இருந்த ஒரே பகா எண் எதுனா 2 மட்டும்தான். அப்ப 5 முடியும் பகா எண்ணுனாலும் 1தான். ஏன்னா மேக்சிமம் 5 எல்லாமே என்னது, 5ஆம் வாய்ப்பாடுல அடிபட்டுரும். ஆனா 5ன்றது அது மட்டும்தான் பகா எண். புரியுதுங்களா இது? அப்ப இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எப்படின்னா இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப 2, 3, 5, 7, 11 டேஷ் 17 இப்படி கொடுத்துருவாங்க. அப்ப இடையில என்ன நம்பர் வரும் அப்படின்றத உங்களுக்கு கேட்பாங்க. விடுபட்ட எண்ணில் இடையில என்ன நம்பர் வரும் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இது கிளியரா தெரியணும். 2, 3, 5, 7, 11, 17 இதெல்லாம் பகா எண். அப்ப 11க்கும் 17க்கும் இடையில எந்த பகா எண் வரும்? நானும் சொல்லிட்டேன், இரட்டைப்படை எதுவுமே பகா எண் கிடையாது, எல்லாமே பகு எண். அது பகா எண்ணே கிடையாது. அப்ப 13, 15 அதான் இருக்கு. அப்ப 13 தான் என்னது, பகா எண் அப்படின்றத உங்களுக்கு கிளியரா தெரியணும். உங்களுக்கு மெயினா என்ன பண்ணணும், வாய்ப்பாடு கிளியரா தெரியணுங்க உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப இதான் பகு எண் பகா எண். கிளியரா தெரியுதா? இதுதான் பகு எண் பகா எண். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயின்.
நீங்க விடுபட்ட எண்ணில் அடிக்கடிக்கு நீங்க பார்க்க போறதே இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதா, டிஃப்ரெண்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்க போறீங்க. வித்தியாசம், அதாவது வித்தியாசத்திலே நிறைய மாடல் இருக்கு. அது நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஏன்னா வித்தியாசத்துல அவ்வளோ மாடல் இருக்கு. அப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, 1 3 5 7 9 11 இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க, வித்தியாசம் இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்ப இதுக்கு வித்தியாசம் என்னது, இங்க பாருங்க, 1க்கு 3க்கு வித்தியாசம் எவ்வளோ, 2, 3க்கு 5க்கும் 2, 5க்கு 7க்கும் 2. அதாவது எப்படின்னா வித்தியாசம் வந்து எப்படின்னா 1 கூட 2 கூட்டிங்கன்னா 3, 3 கூட 2 கூட்டினா 5, 5 கூட 2 கூட்டினா 7, அப்ப 7 கூட 2 கூட்டினா 9, 9 கூட 2 கூட்டினா 13. அப்ப இங்க ஆன்சர் என்னது, 13. அப்ப இது மாதிரி வித்தியாசம். அப்ப வித்தியாசம் இப்படி ஒண்ணு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு யாரும் பாருங்க, இதுதான் மெயினான கேள்வி. இப்ப பாருங்க, 1, 6, 15, கேள்விக்குறி, 45, 66, 91. இப்ப இந்த நம்பர் எடுத்துங்களேன். இப்ப இந்த நம்பருக்கு நீங்க வித்தியாசம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது எல்லாம் ஸ்கொயரு அந்த கியூப் எல்லாம் பாக்குறீங்க. இப்ப இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சா எவ்வளோ, 5 வருதா, 5 கூட 1 கூட்டினா 6, அப்படிதான் இருக்கணும். அடுத்தது இதுக்கு பாருங்க, 6க்கு 15 பாருங்க. இப்ப 6க்கு 15 கூட்டினீங்கன்னா 6 கூட எத்தனை கூட்டினா 15, 9. ஓகே, அப்ப இங்க ஒரு நம்பர் இருக்கும், நமக்கு அந்த நம்பர் தெரியல. இங்க ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தெரியல. சரி, ஓகே. அடுத்தது 45க்கும் 66க்கும் பாருங்க. 45க்கும் 66க்கும் டிஃபரெண்ட் பார்த்தா 21 வருதா. ஆமா, 21 கூட்டினா 66 வரும். அதே மாதிரி 66க்கு 91க்கு பாருங்க, கூட்டினா எவ்வளோ, 25. புரியுதுங்களா? இப்ப 5, 9, 21, 25 நிறைய வேரியேஷன் தெரியுதுங்களா? அப்ப இங்க ஏதோ ஒரு நம்பர் இருந்தா நம்ம இந்த இப்படிதான் நம்ம டிஃபரெண்ட் பார்ப்போம். இப்ப இதுக்கு நமக்கு வேரியேஷன் இருக்கு, ஆனா இப்ப இதுக்கு கீழே நம்ம டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிஃபரெண்ட் கண்டுபிடிக்க பார்ப்போம். அதாவது ஒரு வித்தியாசம் பாக்குறீங்க, அந்த வித்தியாசம் வந்து நமக்கு சரியா வரல அப்படின்னா அந்த வித்தியாசத்துக்கு கீழே ஒரு வித்தியாசம் பார்க்கணும். அதுதான் சொல்ல வரேன். அப்ப 5க்கும் 9க்கு வித்தியாசம் எவ்வளோ, 4. 21க்கு 25க்கு வித்தியாசம் எவ்வளோ, 4. அவ்வளவுதான். அப்ப கீழே எல்லாமே சேமா வருதுன்னு அர்த்தம். அப்ப இங்க 2 நம்பர் இருக்கா, அப்ப இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ, 4 தான் வரணும். இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ, 4 தான் வரணும். புரியுதுங்களா? இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ, அப்ப எல்லாமே என்னது, 4 4 வரணும். இப்ப நல்லா நீங்களே பாருங்களேன். இப்ப 5 கூட 4 கூட்டினா 9, அப்ப 9 கூட 4 கூட்டினா எவ்வளோ, 9 கூட 4 கூட்டினா 13. ஓகே, அவ்வளவுதான். இப்ப 13 கூட 4 கூட்டினா 17. இப்ப இந்த ஆங்கிள் நம்மளுக்கு மேல இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்ப 6ல இப்ப பாருங்க, 1ல 5 கூட்டினா 6, 6ல 9 கூட்டினா 15, 15ல 13 கூட்டினா எவ்வளோ, நல்லா பாருங்க, 15 13 எவ்வளோ, 28. அப்ப இந்த இடத்துல 28 போட்டா 28க்கும் 45க்கும் நம்ம கழிச்சு பார்க்கணும். கீழே இருக்கிற 17 வருதான்னு பார்க்கணும். 15 15ல 8 போயிடுச்சுன்னா 7 17, அப்ப வருது. அப்ப நம்ம போட்ட ஆன்சர் என்னது, கரெக்ட். புரியுதுங்களா? அப்ப இந்த 2வது மாடல் தான் உங்களுக்கு மெயின். ஏன்னா எக்ஸாம்ல நிறைய டைப்ல கேட்கறது இந்த ஆங்கிள் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு மாடல், இதனால தெரிஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு அடுத்தது வித்தியாசத்துக்கு கீழே நம்ம இன்னொரு டிஃப்ரெண்டான வித்தியாசம் கண்டுபிடிப்போம். அப்ப இது மாதிரி வேற மாதிரி எந்த டைப்ல வித்தியாசம் டிஃப்ரெண்ட் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப பாருங்க, 2 4 6, அடுத்தது 3 8 10, அதுக்கு அடுத்தது 4 12 14, அதுக்கு அடுத்தது என்ன, அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்ப இது மாதிரி இருக்குன்னா நல்லா பார்க்கல உங்களுக்கு தெரியுதா? இப்ப பாருங்க, 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கு. அப்ப 2 இடையில வந்து 2 நம்பருக்கு கேப்ல என்ன கொடுத்துக்கிறாங்க, அதோடைய சீக்வன்ஸ் அடுத்தடுத்த நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2 கேப்ல என்ன வரும், 5ன்னு வரும். அப்ப இது மாதிரி என்ன பண்ணணும், இடையில விட்டு உங்களுக்கு 2 இது மாதிரி நம்பருக்கு டிஃபரெண்ட் கொடுப்பாங்க. அப்ப இது மாதிரி எல்லாம் நீங்க என்னது டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். புரியுதுங்களா? இதுதான் டிஃபரெண்ட். இப்ப நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து நான் பிராக்டிஸ் கொடுப்பேன் டெஸ்ட்ல. அது எல்லாருமே டெஸ்ட் எல்லாமே நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா வரும். சரி, அடுத்தது 4வது டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க 4வது டைப் தான் முக்கியம்.
இது மட்டும் உங்களுக்கு தெரியணும். இப்ப இத தெரிஞ்சிச்சு, இப்ப வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் இத உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க மேக்ஸ்ல இருந்து ரீசனிங்ல இருந்து ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ண முடியும். நமக்கு போட தெரியுன்றதை விட நமக்கு அதை ஃபாஸ்டா ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க டைமிங் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா பிடிச்சிருவீங்க. இதுக்கு மெயினா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மெயினா நீங்க பண்ண வேண்டிய வேலையே வாய்ப்பாடு. புரியுதுங்களா? வாய்ப்பாடை எப்படி கேட்டாலும் சொல்லணும். வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல படிச்சது நம்மளுக்கு எல்லாமே மறந்துருக்கும். அதை இப்ப நீங்க உட்காந்து என்ன பண்ணும், நல்லா கிளியரா உட்காந்து வாய்ப்பாட 1ல இருந்து 10 வரைக்கும் நல்லா கிளியரா தெரிஞ்சா போதுங்க. ஏன்னா மேக்சிமம் நம்ம எல்லாமே 2 டேபிள்ஸால தான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டேபிள்ஸ் தாங்க நம்ம அடிக்க போறோம், அடிச்சு குறைக்க போறோம். ஆனா அதுக்கு 1ல இருந்து 10 வாய்ப்பாடு வரைக்கும் என்னது உங்களுக்கு கிளியரா தெரியணும். எல்லாருக்குமே மறந்துருப்பீங்க. வாய்ப்பாடை படிக்கிறதுக்கு அசிங்கப்படாதீங்க. ஏன்னா இந்த நேர காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வாய்ப்பாடு அப்ப சின்ன வயசுல படிச்சது மறந்து இருக்கும்ல. சரி, இப்ப நம்ம விடுபட்ட எண்கள்ல ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறோம். எல்லாம் எப்படி எப்படி இருக்கும். இப்ப மேக்சிமம் இதை பொறுத்த வரைக்குமே இப்ப பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல் இருக்குல்ல, இதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒண்ணு பெருக்கி கூட்டியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒண்ணு பெருக்கி கூட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெருக்கி கழிச்சிருப்பாங்க. இல்லைன்னா சம்டைம் ரெண்டையும் சேர்த்து பண்ணுவாங்க 1 by 1. இல்லைன்னா வகுத்து பெருக்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா வகுத்து கூட்டியிருப்பாங்க. இதுதான் நடக்கும். விடுபட்ட எண்கள்ல இந்த 4 டைப்ஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் அலைன்மெண்டே இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினை பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2, 5, 9, 19, 37 கேள்விக்குறி. சரி, ஓகே. இப்ப இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப ஸ்கொயரா பாக்குறோம், கியூபான்னு பாக்குறோம், பகுயன், பகாயன் எல்லாத்தையும் நம்ம செக் பண்றோம். இதை பார்க்கல உங்களுக்கு தெரியுது 2, 5, 9, 19, 37. அப்ப என்னது ஒரு கிராஜுவலான ஒரு இதுலதான் முன்னேறி இருக்குது. பாருங்களேன், 2க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 9, 9க்கு அடுத்தது 19. அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயினே இருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும், அதோடைய டபுள் மடங்கா மாறிக்கினே இருக்கு பாருங்க. பார்த்த உடனே தெரியுது. அப்ப இது எப்படி பண்ணிருக்கிறாங்கன்னா, இப்ப பாருங்களேன், 2, 2, 4, 4 கூட 1 கூட்டினா 5. புரியுதுங்களா? அப்ப 2க்கு அடுத்தது 5 வந்திருக்கா. அப்ப 2, 2, 4, 4 கூட 1 கூட்டி இருக்கிறாங்க. அதுக்கு 5. அதுக்கு அடுத்தது பாருங்க, 5, 2, 10, 10 கூட 1 கழிச்சிருக்கிறாங்க. கழிச்சா என்ன வருது, 9ன்னு வருதா. 5, 2, 2, 10, 10 கூட 1 கழிச்சிருக்கிறாங்க, 9ன்னு வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க, 9, 2, 18, 18 கூட 1 கூட்டி இருக்கிறாங்க. அப்ப 19. புரியுதா? 9, 2, 18, 18 கூட 1 கூட்டி இருக்கிறாங்க, 19. அதுக்கு அடுத்து பாருங்க, 19, 2, 38, 38 கூட 1 கழிச்சிருக்கிறாங்க. அதுல 1 என்ன பண்ணிருக்கிறாங்க, கழிச்சிருக்கிறாங்க, 37. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கூட்டி இருக்கிறாங்க, அடுத்தது கழிச்சிருக்கிறாங்க, கூட்டி இருக்கிறாங்க, கழிச்சிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம கூட்டணும். அப்ப 37, 2. அப்ப 37, 37, 2 எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 74 பிளஸ் 1 75. அப்ப ஆன்சர் என்ன வருது, 75 வருது. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா 75 தான் வரும். புரியுதுங்களா? எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் பெருக்கி அது கூட 1 கூட்டி இருக்கிறாங்க, அடுத்தது பெருக்கி 1 கழிச்சிருக்கிறாங்க. இது மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் அமையும். இது மாதிரிதான் கேட்பாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 2வது கொஸ்டின் போமா. இப்ப 2வது கொஸ்டின் பாருங்க. எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இதெல்லாம் நீங்க நோட்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான மாடல் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப 2வது கொஸ்டின் பாருங்க. 4, 8, 28, 80, 244 கேள்விக்குறியா. ஓகே. இப்ப நம்பர் எல்லாம் பாருங்க. 4, 8, 28, 80, 244 இப்படி எல்லாம் இருக்கா.
அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா பாருங்க. ஓகே. ஓகே, இதை பாருங்க. அது ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, இப்ப 3 ன் அடுக்கு 1, 3 ன் அடுக்கு 1 எவ்வளோ? 3 தான். அது கூட 1 கூட்டி இருக்கிறாங்க. அப்ப 3 ன் அடுக்கு 1, 3 + 1 4. அதுக்கு அடுத்தது பாருங்க, 3யோட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 3யோட ஸ்கொயர் எவ்வளோ? 9. 9 - 1 8. அதுக்கு அடுத்தது பாருங்க, 3யோடைய கியூப் கொடுத்துருக்காங்க. 3யோட கியூப் எவ்வளோ? 27. அப்ப 27 + 1 எவ்வளோ? 28. அதுக்கு அடுத்தது 3 ன் அடுக்கு 4. அப்ப 27 27 × 3 இதை போட்டு பெருக்கணும். பெருக்கினா 21க்கு 1 மீதி 2 மீதி 2 6 6 2 8 81. அப்ப 81ல என்ன பண்ணிருக்கிறாங்க? -1 பண்ணிருக்கிறாங்க. அப்ப 80. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, அப்ப 3 ன் அடுக்கு 5. 3 ன் அடுக்கு 5. அப்ப 81 × 3 போனீங்கன்னா 3 8 3 24. அப்ப 3 ன் அடுக்கு 5 எவ்வளோ? 243. அது கூட +1 சேர்த்துருக்குறாங்க. சேர்த்தா எவ்வளவு வருது? 244. அப்ப என்ன பண்றாங்கன்னா 3 ன் அடுக்கு 6. 3 ன் அடுக்கு 6 அதை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம்? -1 பண்ணணும். நம்ம -1 அப்படின்னு கண்டுபிடிச்சின்னா 3 ன் அடுக்கு 6 வந்து 729. 3 ன் அடுக்கு 6 எவ்வளோ? 3 ன் அடுக்கு 6 வந்து 729. அது கூட -1 பண்ணா 728. அப்ப ஆன்சர் என்னது? 728. அப்ப எப்படி வருது பாருங்க. நல்லா தெரியுதுங்களா இது? ஃபர்ஸ்ட் வந்து 3 ன் அடுக்கு 1, அது கூட +1 பண்ணியிருக்கிறாங்க. அது கூட என்ன பண்ணிருக்காங்க? +1 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 3 ன் அடுக்கு 2, அது கூட -1 பண்ணிருக்காங்க. அப்ப 3யோடைய அடுக்க கொடுத்துட்டு அது கூட +1 அடுத்தது -1 இதுதான் நடந்திருக்கு. அப்ப இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியுது.